திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி அவர் போட்ட அந்த எக்ஸில் போட்ட ஒரு மெசேஜ், அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேஸில் ஒரு கூட்டணி மூலமாகவோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அவர் வந்து ஒன்றிய பாஜக ஆட்சி அரசியல் ஒரு நம்ம நாட்டின் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சிகளையும் அவங்களுக்கு எப்பவும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அவங்க வளர்ச்சியில் தடை போடுவது, அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு எதிராக திரு ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ அது வந்து அவர் தமிழ் பண்பாடு மேலேயே ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி ரிலீஸு, பொங்கல் ரிலீஸுன்றது ஒரு பெரிய ஒரு தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்ச்சர், அது ஒரு பெரிய இது. அது ஏன் இந்த பொங்கல் ரிலீஸுக்கு ஒரு படத்துக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி யார் மந்திரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அவர் மூலமாக சென்சார் போர்டு ஒரு புதிய ஆயுதமாக ஆகிவிட்டுள்ளது. அது சென்சார் போர்டை பயன்படுத்தி அதுக்கு தடை ஏன் போட்டாங்க அப்படின்னு அவர் கேட்டார். இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. கேளுங்கப்பா. ராகுல் காந்தி சார் தமிழ்நாடு வந்திருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? விஷயம் என்னவா இருக்கும்? தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது கூடலூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கார். அது அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவர் திருப்பி டெல்லிக்கு கிளம்பி போயிட்டார். அலைன்ஸ் ரிலேட்டாக எப்படி பார்க்குறீங்க சார்? டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, கூட்டணி நல்ல இந்தியா கூட்டணி நல்ல பலமாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் எதுவும் கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி அவர் தனிப்பட்ட இதில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தார் இன்னைக்கு. அதுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்னமோ அப்பப்போ தான் நான் சென்னைக்கு வர மாதிரி பேசுகிறீங்க. நான் இருக்கிறது சென்னையில் தாங்க, அப்பப்போ டெல்லிக்கு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். ஸோ இல்லை இந்த முறை எதுவும் ஒன்று. திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி அவர் போட்ட அந்த எக்ஸில் போட்ட ஒரு மெசேஜ், அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேஸில் ஒரு கூட்டணி மூலமாகவோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அவர் வந்து ஒன்றிய பாஜக ஆட்சி அரசியல் ஒரு நம்ம நாட்டின் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சிகளையும் அவங்களுக்கு எப்பவும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அவங்க வளர்ச்சியில் தடை போடுவது, அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு எதிராக திரு ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ அது வந்து அவர் தமிழ் பண்பாடு மேலேயே ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி ரிலீஸு, பொங்கல் ரிலீஸுன்றது ஒரு பெரிய ஒரு தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்ச்சர், அது ஒரு பெரிய இது. அது ஏன் இந்த பொங்கல் ரிலீஸுக்கு ஒரு படத்துக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி யார் மந்திரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அவர் மூலமாக சென்சார் போர்டு ஒரு புதிய ஆயுதமாக ஆகிவிட்டுள்ளது. அது சென்சார் போர்டை பயன்படுத்தி அதுக்கு தடை ஏன் போட்டாங்க அப்படின்னு அவர் கேட்டார். இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தற்பொழுது ஜனநாயகம் வந்து பிஜேபி தான் தடை அன்றைய காலகட்டத்தில் சிவாஜியோட நடிப்பில் வந்த பராசக்தி படை வெளியிடாமல் அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இதை குறித்து அவங்க பேசுறதுக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு. இது பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, 1960 என்ன நடந்துச்சு, 70 என்ன நடந்துச்சு, 80 என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டே போகலாம். அது முக்கியமா, இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது, தற்காலமும் எதிர்காலமும் முக்கியமா, இல்லை கடந்த காலம் முக்கியமா? இது எதுக்கு எடுத்தாலும் திருப்பி 1960, 70, 80ன்னு பேசிட்டே போயிடணும். அதில் என்னங்க இப்போ, அதில் ஒன்றும் இதே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் பதிலெலாம் கொடுக்கணும். அதே போல் சிங்கத்தின் இடம் மற்றும் சிங்கி கொண்டாடுறோம் சொல்லிட்டு செல்வம் பண்ணி சொன்னார். அதற்கு தமிழிசை என்ன சொன்னால், அப்போ வந்து பிரதமர் மோடியை வந்து சிங்கம்னு பாஜக ஒத்துக்கிறான்னு கேட்குறாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் கருத்து கிடையாது. அவர் என்ன சொன்னார் அந்த விஷயம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது.
தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் மேலிடம் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில தலைவர்கள் அந்த இதுக்கு மாறாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக, அதாவது வேலுசாமி, நம்ம சுற்றி வேலுசாமி, அப்புறம் நம்ம இவங்க எம்பி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசத்தை உண்டு பண்ணாங்க. இல்லை இது பாருங்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டுக்கே ஒரு சுதந்திரமும் நாட்டு மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்த கட்சி. காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த உரிமை இருக்காதா? அவங்க கருத்தை வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் கட்சிக்கு பாதிப்பாக, கட்சிக்கு எதிர்த்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் டிசிப்ளின். தவிர காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க மனசில் என்ன கருத்து இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்கிறதுல ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. அதில் திரைப்படம் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் ஜனநாயக திரைப்படத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவாக இருக்கிறதா சம்பவம் இல்லை. அது வந்து மிக்க தவறு. சார், நீங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து சொல்லிட்டு யூபியும் தமிழ்நாடு ஒப்பிட்டு பேசினது திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் விரிசல் ஏற்படுற சூழ்நிலை வந்துருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? இல்லை இது பாருங்கள், அதெல்லாம் நாங்கள் சொன்னது வந்து ஒரு டேட்டா மூலமாக ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சோ அதுதான். தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே மிக அட்வான்ஸ்ட் டெவலப்ட் மாநிலம். அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அதிகமாக மாநிலம் அது டெவலப்மெண்ட்னா தமிழ்நாட்டில். ஆனால் கடன் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபேக்ட். அவ்வளோதான். இது வந்து நான் யூபி இல்லை மகாராஷ்டிரா இல்லை இது யூபின்னு ஒரு குறிப்பிட்டு நான் யூபியை ஒண்டி சொல்லலை, மொத்தம் ஒரு தோராயமாக இதுதான் ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் சொல்லுது. இது வந்து நான் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு இல்லை, காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் வெளிப்படையாக. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது வந்து நம்ம ஒரு நல்லதுக்காக தானே சொல்கிறோம். இதை எடுத்து நம்ம உண்மையை எடுத்து பார்த்து அதை இது பண்ணிக்கினா அதில் ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. அது ஏன் ஒரு பிரச்சனையாக்குறீங்க நீங்கள்? அது மிகவும் தவறு. நம்ம வந்து இது வந்து இந்தியா ஒரு ஒரு தேசம், ஆனால் நிறைய மாநிலங்கள் இருக்குது. நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்வோம். ஸோ நம்ம ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த கலாச்சாரம் இருக்குது, அந்தந்த பாஷை இருக்குது, அந்தந்த மொழி இருக்குது. ஸோ ஒரு யார் வேணால் எந்த மாநிலத்தில் வேணால் போய் வேலை செய்யலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலும் மிக அதிக பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அதில் நம்ம அதுக்கு ஆட்சேபமே சொல்லலை, அதுக்கு எதிர்ப்பே இல்லை நம்மக்கிட்ட. அதே மாதிரி தமிழர்களும் மும்பையில் போய் வேலை செய்து அங்கே வாழ்ந்து அங்கே இருக்கிறதுக்கு முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு எதிராக யார் சொல்கிறாங்களோ அது சொல்கிறது மிகவும் தவறு. சார், மத்திய அரசு முறையான நிதி கொடுக்காததன் காரணத்தினால தான் நாங்கள் வந்து கடன் வாங்கி, அதாவது மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதை வந்து கடன் வாங்கி செய்ய வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் சொல்கிறாங்க. மத்திய அரசு முறையான ஃபண்டை ரிலீஸ் பண்ணால் நாங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, மொத்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் அது அந்த ஒரு நிதி விளைக்கல் அது ஒன்றிய அரசு ரொம்ப ரொம்ப இதாக தான் இருந்திருக்காங்க. அதாவது நிதி டைமுக்கு கொடுக்காம, கோவிட் டைமில் பார்த்தோம், கொரோனா டைமில் பார்த்தோம், நிதி வந்து டைமுக்கு கொடுக்காம ரொம்ப நிறைய தடைகள் போட்டுடலாம். அதுக்கும் கடனுக்கும் சம்மந்தம் இல்லை. நன்றி.